உங்கள் வீட்டு வாஷ் பேஷனை நீங்கள் எவ்வளோ தான் தேய்ச்சி கழுவினாலும் அழுக்கு போகவே மாட்டுக்கா, உப்பு கரை அப்படியே இருக்கா? கவலையே விடுங்க. நான் சொல்கிற இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்கள் வீட்டு வாஷ் பேஷன் எவ்வளோ அழுக்கான வாஷ் பேஷனாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பழைய வாஷ் பேஷனாக இருந்தாலும் இந்த ஒரு டிப்ஸில் வந்து உங்கள் வீட்டு வாஷ் பேஷன் நல்ல புதுசு போல் பளபளப்பாக இருக்கும். அழுக்கு உப்பு கரைகள் எல்லாமே நீக்கிற தன்மை வந்து இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டாக நம்ம இன்றைக்கி என்ன பொருள் எடுத்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் வந்து வேஸ்ட்டாக வந்து கீழே தூக்கி போடுற தயிர் இருந்தால் அதை எடுத்து வச்சுக்கோங்க. வாயிலே வைக்க முடியாமல் ரொம்ப புளிப்பாக இருக்கிற தயிரெல்லாம் கீழே போடாதீங்க. அதை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. தயிர் இல்லை அப்படின்னா உங்ககிட்ட புளிப்பான மாவு இருந்தாலும் நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ என் சிங்க் அளவுக்கு ஏற்றாப்புல நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதோடய நம்ம வந்து என்ன பொருள் சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து வாஷிங் பவுடர் தான் நான் வந்து இதோடய சேர்க்க போகிறேன். வாஷிங் பவுடர் வந்து அது என்ன பிராண்டாக இருந்தாலும் அதை சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து அது 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துக்கிடுறேன். புளிச்ச தயிர் வந்து நல்லா வந்து சிங்கில் உள்ள அழுக்குகளும் அந்த வலுவழுப்பு தன்மையை நீக்கிற தன்மையை வந்து இந்த புளிச்ச தயிருக்கு இருக்குது. அதனால தான் நம்ம வந்து புளிச்ச தயிர் வந்து சேர்த்துருக்கோம். இதோடய நம்ம சேர்க்கக்கூடிய பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட வந்து பாத்ரூம் வந்து டைல்ஸ் கிளீனர் இருந்தால் அதை வந்து சேர்த்துக்கோங்க. டைல்ஸ் கிளீனர் இல்லை அப்படின்னா கொஞ்சோண்டு வந்து ஹார்பிக் வந்து சேர்த்துக்கோங்க. நம்ம வந்து டைல்ஸ் கிளீனர் வந்து அதிகமாக சேர்க்கல, கொஞ்சம் தான் சேர்த்துக்கிட்டோம். இந்த 3ஐயும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்களோட வாஷ் பேஷனை நல்லா தேய்ச்சி கழுவுனீங்க அப்படின்னா உங்களுடைய வாஷ் பேஷன் அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்ம வந்து இந்த டைல்ஸ் கிளீனர் சேர்க்கும் போது தயிரோட நல்லா வந்து முறை தள்ளிட்டு வரும். அதனால் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த பொருள் மட்டுமே நம்மளுக்கு போதுங்க. உங்கள் வீட்டு வாஷ் பேஷன் என்ன நிலமையில இருந்தாலும் சரி, உங்கள் வீட்டு வாஷ் பேஷனை ரொம்ப பழைய வாஷ் பேஷனாக இருக்கா, ரொம்ப உப்பு கரை பிடிச்சி போய் இருக்கா, அழுக்கு வந்து ரொம்ப இருக்கா, ரொம்ப வலுவழுப்பு தன்மையாக இருக்கா, எல்லா என்ன வகையான பிரச்சனையாக இருந்தாலும் அதை நீக்கிற தன்மை வந்து இந்த 3 பொருளுக்குமே இருக்குது. பாருங்கள், நான் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். இந்த மிக்ஸ் பண்ணுறத உங்கள் வாஷ் பேஷனில் வந்து எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நீங்கள் வந்து தேய்ச்சி விடணும். பாருங்கள், இதுதான் என்னுடைய வந்து வாஷ் பேஷன். வாஷ் பேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய வந்து உப்பு கரைகள் பிடிச்சி போயிருக்கு. ஏன்னா அப்படின்னா தண்ணி வந்து உப்பாக இருக்கிறதுனால வந்து சீக்கிரமே வந்து டெய்லி வாஷ் பண்ணாலுமே உப்பு கரைகள் வந்து எப்படியாவது பட்டுருது. அப்போ பாருங்கள், இப்போ வலுவழுப்பு தன்மையும் வந்து என்னுடைய சிங்கில் இருக்குது. இப்போ வந்து இதை போகிறதுக்கு தான் வந்து நம்ம வந்து இந்த லிக்விட் வந்து தயாரித்து வச்சுருக்கோம். பாருங்கள், நம்ம தயாரித்து வச்சுருக்கிற லிக்விடை வந்து ஒரு ஸ்க்ரப்பர் ஒன்று எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு உங்களுடைய வாஷ் பேஷனில் வந்து எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நீங்கள் தேய்ச்சி விடுங்க. வாஷ் பேஷனில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் அழுத்தம் கொடுத்து தேய்க்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் வந்து லைட்டாக வந்து எல்லா இடத்துலையும் படுற மாதிரி ஃபஸ்ட்டு வந்து தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நல்லா வந்து உங்களுடைய வாஷ் பேஷனை வந்து ஊற வச்சிடணும். உடனே நீங்கள் வந்து தேய்ச்சி கழுவுனீங்க அப்படின்னா அழுக்கு மட்டும்தான் போகும், உப்பு கரைகள் வந்து போகவே போகாது. அது அப்படியே தான் இருக்கும். விடாப்பிடியான உப்பு கரைகள் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த லிக்விடை வந்து ரெகுலராக யூஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து உங்களுடைய வந்து உப்பு கரைகள் வந்து சீக்கிரமாகவே நீங்கும். இப்போ பாருங்கள், என்னுடைய உப்பு கரைகள் வந்து எங்கே அதிகமாக இருக்கோ எல்லா இடத்துலையுமே நான் வந்து இப்போ வந்து நல்லாவே தேய்ச்சி விட்றேன். தேய்ச்சி விட்டு கழுவும் போது சிங்க் வந்து பார்க்கறதுக்கே நல்லா புதுசு போல் இருக்கும். நீங்களே ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. ஏன்னா வேஸ்ட்டாக கீழே தூக்கி போடுற இந்த தயிரில் இவ்வளோ ஒரு விஷயம் இருக்கா அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாதவங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதேமாதிரி வந்து உங்ககிட்ட புளிச்ச தயிர், புளிச்ச மோர் எதுவாக இருந்தாலும் அது மேலே வந்து கீழே தூக்கி போடாதீங்க. அதை வச்சு நிறைய கிளீனிங் வந்து நம்மளுக்கு வந்து டிப்ஸ் இருக்குது. நான் அடுத்தடுத்த வீடியோவில் வந்து புளிச்ச தயிர், புளிச்ச மாவை வச்சு உங்களுக்கு வந்து என்னென்ன டிப்ஸ் இருக்குது அப்படின்னு வந்து உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் போடுறேன். இப்போ பாருங்க, நான் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி லைட்டாக வந்து தேய்ச்சி விட்றேன். தேய்ச்சி விட்டு நல்லா ஒரு 1/2 மணி நேரம் வந்து நான் ஊற வச்சிடுறேன். அதிகமான உப்பு கரைகள் இருந்தால் நீங்கள் வந்து 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் நீங்கள் அப்படியே விடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இதோட வேறு எதுவுமே சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு விருப்பப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் கொஞ்சோண்டு வந்து எலுமிச்சம்பழம் கூட அந்த லிக்விடில் வந்து புழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நல்லா தேய்ச்சி விடலாம். அதுவும் வந்து உப்பு எடுக்கிற தன்மை வந்து அதிகமாகவே இருக்குது. பாருங்கள், நான் வந்து எல்லா இடத்துலையுமே வந்து நல்லாவே தேய்ச்சி விட்டுட்டேன். நான் அப்படி கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து என்னுடைய வந்து வாஷ் பேஷனை காமிக்கிறேன். இது வந்து வாஷ் பேஷனுக்கு மட்டும் இல்லைங்க, உங்கள் வீட்டு வந்து பாத்ரூம் உள்ள டைல்ஸையும் இந்த லிக்விட் வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணலாம். சிங்கை வந்து க்ளீன் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து உங்கள் வீட்டு வந்து கிச்சனில் உள்ள கவுண்டர் டாப்புக்கு மேலே இருக்கிற அந்த சிங்க், அந்த டைல்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து எந்தெந்த இடத்துல உங்களுக்கு உப்பு கரைகள் அதிகமாக இருக்கோ, அழுக்குகள் அதிகமாக இருக்கோ அந்த இடத்துலலாம் வந்து இந்த
லிக்விட் நீங்கள் தேய்ச்சி கழுவுனீங்க அப்படின்னா சூப்பராக ரிசல்ட் கிடைக்கும். அதே மாதிரி நிறைய வந்து நம்ம கிச்சன் ஜன்னல்லாம் வந்து நிறைய வந்து எண்ணெயாக இருக்கும் ஜன்னல்லாம். அப்போ அந்த எண்ணெய்லாம் போகிறதுக்கு இந்த லிக்விடை வந்து ஜன்னல் மேலே நீங்கள் வந்து தேய்ச்சி விட்டு கழுவுனீங்க அப்படின்னா சுத்தமாக வந்து அந்த எண்ணெய்கள் நீக்கி உங்களோட ஜன்னலும் நல்லா பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் எல்லா இடத்துலையுமே தேய்ச்சி விட்டுட்டு இப்போ வந்து லாஸ்ட்டில் வந்து தண்ணி ஊற்றி கழுவி காமிக்கிறேன். அப்போ எப்படி சிங்க்கு சூப்பராக இருக்குது, புதுசு போல் இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். பாருங்கள், நான் அரை மணி நேரம் வந்து நல்லாவே ஊற வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து தேய்ச்சிட்டு நான் இப்போ வந்து வாஷ் பண்ணி விடுறேன். உங்களுக்கு வந்து நல்லாவே டிஃப்ரெண்ட் தெரியும். நல்ல உப்பு கறிகளும் வந்து விடாப்படியே இருந்தது அந்த மேலெல்லாம். நான் வந்து இப்போ காமிக்கிற இடத்துலலாம் இப்போ பாருங்கள், அந்த இடத்துல சுத்தமாக வந்து உப்பு கறிகள் இல்லை பாருங்கள். இப்போ வாஷ் பேஷனை பாருங்கள், ஃபஸ்ட்டு எப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். பார்க்கறதுக்கே நல்லா நீட்டாக இருக்குது பார்த்தீங்களா? சூப்பராக இருக்கும். கண்டினியூஸாக அந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி உங்களுடைய வாஷ் பேஷனை கழுவுனீங்க அப்படின்னா பார்க்கறதுக்கே நீட்டாக பளிச்சுன்னு இருக்கும், நல்லா புதுசு போலவே இருக்கும். விடாப்படியாக அழுக்குகள் இருந்தால் நீங்கள் ரெகுலராகவே வந்து இதேமாரி வந்து செஞ்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வந்து வாஷ் பேஷன் வந்து நல்லா பளிச்சுன்னு ஆயிரும். உப்பு கறிகளை வந்து ஈஸியாக போயிடும். பாருங்கள், நான் வந்து நல்லா தேய்ச்சி விட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், இப்போ சிங்க் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்ததுக்கும் இப்போதுக்கும் நல்லா டிஃப்ரெண்ட் இருக்குது பார்த்தீங்களா? கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள டிப்ஸாக இருந்திருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை வந்து நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி விட்டுருங்க. நான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன்.